கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவரும் மரும இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம், 13வது வசனங்கள். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம், 13வது வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13வது வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து என்ற ஒரு பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு எழுதுகிறார். ஆகவே கொரிந்தியர் என்று சொல்லும்பொழுது கொரிந்து என்று சொல்லக்கூடிய அந்த சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு அவர் நிறுவமாக எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவுரையாக சொன்ன பிறகு இப்படியாக அவர் முடிக்கிறார். கொரிந்து பட்டணத்தை பொறுத்தவரை அங்கே அநேக விசுவாசிகள் அவர்கள் சீர்கெட்டவர்களாக, ஒழுக்கமில்லாதவர்களாக, அநேக காரியங்களில் கண்டிக்கத்தக்கவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு அநேக அறிவுரைகளை இந்த நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கோடிட்டு காட்டுகிறார். அந்த கடிதத்தை முடிக்கும் தருவாயில் அவர் இப்படியாக எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லும்பொழுது, கடைசியாக சகோதரரே, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு அவர் சொல்லுகிறார். இந்த வசனங்கள் நமக்கும் கூட எச்சரிப்பாக இருக்கிறது. கடைசியாக என்று சொல்லும்பொழுது அதிலே நாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியாக சகோதரரே, இந்த காரியத்தில் மாத்திரம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், சந்தோஷமாக இருங்கள். ஆங்கிலத்தில் அப்படி இல்லை, ஃபைனலி பிரதரன் ஃபேர்வெல் என்று சொல்கிறார். சந்தோஷம் என்ற வார்த்தைக்கு பதிலாக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், கடைசியாக நான் சொல்கிற காரியம் இறுதியான காரியமாக அது காணப்படுகிறது என்று சொல்கிறார். இதை குறித்து வைத்து கொள்ளுங்கள் என்ற அர்த்தம். நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் உங்களோடு இருப்பாராக என்று அவர் சொல்லுகிறார். நற்சீர் பொருந்துங்கள் அப்படின்றால் என்ன? பி பர்ஃபெக்ட். ஆங்கிலத்தில் சரியாக அது குறிப்பிடப்படவில்லை, ஆனால் தமிழிலே சரியான வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. நற்சீர் பொருந்துங்கள் என்று சொன்னால் க்ரோ இன் மெச்சூரிட்டி என்று அர்த்தம். க்ரோ இன் மெச்சூரிட்டி. ஆங்கிலத்தில் பர்ஃபெக்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பரிபூரணம். இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. நற்சீர் பொருந்துங்கள் என்றால் நீங்கள் வளருங்கள், நல்ல காரியங்களிலே வளருங்கள், நீங்கள் ஆண்டவருக்குரிய காரியங்களிலே வளர்ந்தேறுங்கள் என்று அர்த்தம். பாருங்கள், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சீர்படுத்தி என்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை. ஆகவே அவர் சீர்படுத்தி கொண்டே இருக்கிறார். சீர்படுத்துதல் என்றால் உங்களை சரி செய்து கொண்டே இருக்கிறார், உங்களை வளர்ச்சியடை செய்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், நேற்று இருந்த குணாதிசயம் இன்று நம்மிடத்தில்
காணப்படக்கூடாது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். நேற்றைய தினம் சண்டை சச்சரவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. கடந்த வாரம் நாம் ஒழுங்கற்றவர்களாக ஒழுங்கினம் உள்ளவர்களாக காணப்பட்டோம். கடந்த மாதம் பல காரியங்கள் பொய், வஞ்சனை போன்ற காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட்டது. கடந்த வருடம் மிக மோசமானவர்களாக நாம் காணப்பட்டோம். ஆனால் வளர்கிறது என்றால் என்ன? எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு கொண்டே இருப்பது. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், பழைய மனுஷனுடைய காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு வளர்ந்து கொண்டே இருப்பது. யாரை நோக்கி வளர்வது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நமக்குள்ளாக வளர்வது என்று அர்த்தம். ஆகவே தான் நற்சீர் பொருந்துங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். க்ரோ இன் மெச்சூரிட்டி, வளர்ந்து கொண்டே இருக்கணும். பரிபூர்ணம் என்று சொன்னால் வளர்ந்து கொண்டே இருப்பது, அதுதான் பரிபூர்ணம். எவ்வளோ தூரம் வளரணும் பிரதர்? மரண தருவாய் வரையிலே கிறிஸ்துவை போல நம்ம மாற்றப்படும், அவரை போல நாம் வளரணும். அதுதான் நற்சீர் பொருந்துங்கள் என்ற வார்த்தைக்கான பொருளாக காணப்படுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பாருங்க, பேதுரு கூட இதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவரை அறிந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய அறிவு எப்படி பெருக வேண்டும்? அவர் எப்படியாக இருக்கிறார்? அவருடைய குணாதிசயங்கள் என்ன? அவருடைய தன்மைகள் என்ன? அவருடைய பொறுமை எப்படிப்பட்ட பொறுமை? அவருடைய இரக்கங்கள் எப்படிப்பட்ட இரக்கங்கள்? அவர் நம்மீது கொண்ட அன்பு எவ்வளோ பெரிய அன்பு என்பதை குறித்ததான சிந்தனை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அதை நோக்கியே நம்முடைய வளர்ச்சி இருக்கணும். நேற்றைய தினத்தில் இருந்ததை விட இன்றைக்கு பின்னோக்கினதான வாழ்க்கை நமக்கு காணப்படக்கூடாது. முன்னோக்கின வாழ்க்கை, வளர்ச்சி அடைந்த வாழ்க்கை, வளர்ந்து கொண்டே இருக்கணும். பரிபூர்ணம் ஆகும் வரை அங்கே நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நற்சீர் பொருந்துங்கள் என்ற வார்த்தைக்கான அர்த்தம். அந்த விதமான நல்ல காரியங்கள் நமக்குள்ளாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறதா? இதெல்லாம் நம்ம சோதித்து பார்க்கணும். நாம் வளர்ச்சியிலே காணப்படுகிறோமா அல்லது தேய்மானத்திலே நாம் இருக்கிறோமா? குறைந்து கொண்டே போகிறோமா அல்லது வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறோமா? கடைசியாக சகோதரரே, உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். கொரிந்து பட்டணத்தில் உள்ளவர்களே, நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள். விசுவாசிகளே, நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள். நற்சீர் உங்கள் மத்தியிலே காணப்படுகிறதா? நல்ல குணாதிசயங்கள் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறதா? பாருங்கள், நம்மை பார்க்கும்பொழுது நம்முடைய சொந்த சகோதரிகள் மாத்திரமல்ல, புறஜாதியாரும் ஆண்டவரை அறியாதவர்களும் கூட நம்மை குறித்து நல்ல சாட்சிகளை கொடுக்கிறவர்களாக காணப்படும். நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள். 2வது வார்த்தை என்ன? ஆறுதல் அடையுங்கள். பி ஆஃப் குட் கம்ஃபர்ட். பாருங்கள், எல்லா காரியத்திலும் நாம் ஆறுதல் அடைவர்களாக காணப்படணும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இரக்கங்களின் பிதா, சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அவர்தான் நமக்கு ஆறுதலை வழங்குகிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிற ஆறுதல் அது ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதல் அது சகலவிதமான ஆறுதல். எல்லா விதத்திலும் நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியவர். 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1 4ஆம் வசனம். தேவனால்
எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பாருங்க, இது மிக முக்கியமான வசனம். சகலவிதமான ஆறுதல் நாங்கள் யாரிடத்திலே பெற்றுக்கொண்டோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகலவிதமான ஆறுதலை எங்களுக்கு கொடுக்கிறார். எந்த நேரத்தில்? நாங்கள் உபத்திரப்படுகிற நேரத்தில், நாங்கள் கஷ்டப்படுகிற நேரத்தில், மற்றவர்களால் நாங்கள் கஷ்டப்படுத்தப்படும் பொழுது, நாங்கள் உபத்திரவப்படுத்தப்படும் பொழுது, மற்றவர்கள் என்று சொல்லும்போது கணவனால் கூட இருக்கலாம், மனைவியால் கூட இருக்கலாம், பிள்ளைகளால் கூட இருக்கலாம், புறஜாதியாரால் கூட இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாக கூட இருக்கலாம். யார் மத்தியிலிருந்தும் நமக்கு உபத்திரம் வரக்கூடும். மற்றவர்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடும். அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய ஆறுதலை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஆறுதல் கொடுக்கப்படுகிறது. எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதனாலே எவ்வளவு உபத்திரவப்பட்டாலும் கூட அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், எந்த உபத்திரவத்திலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு செய்தார். எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். பாருங்கள், அந்த ஆறுதலை பெற்றுக்கொண்ட நாங்கள், உபத்திரவப்படுகிற கஷ்டப்படுகிற நாங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆறுதலை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதே போல் யாவருக்கும் நாங்கள் ஆறுதலை கொடுக்கவர்களாக இருக்கிறோம். மற்ற உபத்திரவப்படுகிறவர்களையும் நாங்கள் தேற்ற முடியும். உபத்திரவப்படுவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல முடியும். அவர்களுக்கு அனுசரணையாக இருக்க முடியும். ஏன்னா நாங்கள் தேற்றப்பட்டோம். நாங்கள் எங்களுடைய கஷ்டத்தில் கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்தார்? சகல விதமான ஆறுதலை கொடுத்து எங்களை சந்தோஷமாக்கினார். அவ்விதமாக நாங்களும் கூட கஷ்டப்படுகிற, உபத்திரவப்படுகிற, அதே போன்ற உபத்திரவத்திலே அகப்பட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளை கூட நாங்கள் ஆறுதல் படுத்த முடியும். எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நாங்கள் ஆறுதலை பெற்றுக்கொண்டோம். சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று பெயர் பெற்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் ஆறுதலை பெற்றுக்கொண்டோம். அதே ஆறுதலை மற்றவர்களுக்கு, உபத்திரவப்படுவர்களுக்கு, கஷ்டப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய முடியும். ஆகவே தான் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் கடைசியாக, சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள். 3வது காரியமாக சொல்கிறார், நற்சீர் பொருந்துங்கள் 1வது காரியம், ஆறுதல் அடையுங்கள் 2வது காரியம், ஏக சிந்தையாயிருங்கள். ஏக சிந்தையாய் இல்லாவிட்டால் ஒரு காரியமும் நாம் செய்ய முடியாது. பாருங்கள், ஏரிலே பூட்டப்பட்ட 2 மாடுகள் வெவ்வேறு திசையில் பயணிக்கும் என்று சொன்னால், அங்கே ஒரு உழவனால் அங்கே தன்னுடைய நிலத்தை பதப்படுத்த முடியுமா? உழ முடியுமா? ஒரு மாடு ஒரு திசையில் போகுது. லோகத்தில் பிணையப்பட்ட இன்னொரு மாடு இன்னொரு திசையில் போகுது என்று சொன்னால் உழவனால் ஏர் உழ முடியாது. ஆகவே தான் 2 மாடுகளும் ஒரே திசையிலே ஏக சிந்தையாக ஒரே நடையை, ஒன்று வேகமாக ஒன்று குறைவாக ஓட முடியுமா? முடியாது. 2ம் ஒரே சீராக ஒரே திசையிலே நடக்கும்பொழுது அங்கே காரியங்கள் கைகூடி வருகிறது, நிலமானது உழப்படுகிறது என்று சொல்லி வாசிக்கும். ஆகவே ஏக சிந்தை இல்லாவிட்டால் குடும்பத்திலையும் அங்கே சமாதானம் இருக்காது, குடும்பமும் வளர்ச்சிக்குள்ளாக போகாது. ஆகவே குடும்பத்தில் ஏக சிந்தை இருக்க வேண்டும், சபையிலே ஏக சிந்தை இருக்க வேண்டும். எங்கே? என் நாமத்தினால் 2-3 பேர் கூடியிருக்கிறாள். கூடியிருப்பது என்றால் என்ன? 2 பேரும் ஏக சிந்தையாய் இல்லாமல் கூடியிருக்க முடியாது, ஒன்றாக இருக்க முடியாது.
அனுசரித்து போகவில்லை என்று சொன்னால் ஏக சிந்தை வராது. பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லோருக்கும் ஏக சிந்தையை கொடுத்து காரியத்தை நடப்பிக்கிறார். ஒரே மனம், ஒரே இருதயம், ஒன் மைண்ட், ஒன் ஹார்ட் என்று நாம் ஒரே மனம், ஒரே இருதயம் இருக்கும்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆகவே தான் சங்கீதம் 133:1 நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ஒருமித்து வாசம் பண்ணுது. எப்போது ஒருமித்து வாசம் பண்ண முடியும்? ஒருமித்து வாழ முடியும்? ஒருமித்து காரியங்களை செய்ய முடியும்? ஏக சிந்தை இருக்கும்பொழுது தான். விசுவாசிகள் மத்தியில் அங்கே வித்தியாசங்கள் காணப்படும் பொழுது, ஆகவே நீ ஒன்று நினைப்பதும் நான் ஒன்று நினைப்பதும் என்று சொன்னால் அங்கே ஏக சிந்தை காணப்பட முடியாது. காரியங்கள் கைகூடி வராது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையில் சொல்லும்பொழுது ஏக சிந்தையாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடைய கூட இருப்பார். அப்பொழுதுதான் ஏக சிந்தை இருக்கும்பொழுது, ஆறுதல் அடையும் பொழுது, ஆறுதல் செய்யும் பொழுது, நற்சீர் பொருந்தும் பொழுது, நற்சீர் என்று சொன்னால் தேவத்துவத்தின் காரியத்திலே வளருவது என்று அர்த்தம். தேவனுடைய குணாதிசயங்களில் நல்ல காரியங்களில் வளருவது என்று அர்த்தம். அப்பொழுதுதான் அன்புக்கும் சமாதானத்துக்குமான தேவன், காரணராகிய தேவன் நம் அனைவரோடும் கூட இருப்பார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள், யாரையும் சபிக்காதீங்க. நீ கெட்டு போயிடுவ, நீ அழிந்து போயிடுவ என்று சொல்லி யார் மீதும் நம்ம அந்த வன்மத்தை கொண்டு இருக்கக்கூடாது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். உங்களுடைய முத்தங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தமான எண்ணங்கள் இருக்க வேண்டும். பாருங்கள், யூதாஸ்காரியோத் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும் பொழுது முத்தத்தை கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதாஸை பார்த்து கேட்கிறார், முத்தத்திலா காட்டி கொடுப்பாய்? முத்தம் என்பது அன்பின் அடையாளமாக இருக்கிறது. ஒருவர் முத்தம் செய்யும் பொழுது அது அன்பின் அடையாளமாக இருக்கிறது. அது துரோகத்தின் அடையாளமாக மாறக்கூடாது. அது அழிவின் அடையாளமாக மாறக்கூடாது. அது சாபத்தின் அடையாளமாக மாறக்கூடாது. நாம் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்யும்போது அதில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும், ஐக்கியம் காணப்பட வேண்டும், ஏக சிந்தை காணப்பட வேண்டும். ஆகவே பரிசுத்த முத்தத்தோடு, வஞ்சகத்தின் முத்தமல்ல, துரோகத்தின் முத்தமல்ல, காட்டி கொடுத்தலின் முத்தமல்ல, முத்தம் என்று சொன்னால் அதில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பரிசுத்த முத்தத்தோடு சபிக்கக்கூடாது, வாழ்த்தணும். ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி மனதில் இருக்கணும். பரிசுத்தவான்கள் எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். நான் மட்டுமல்ல, எல்லா பரிசுத்தவான்கள் நம்மை வாழ்த்துகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் சர்வலோக சபையிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பிலதெல்பியா என்ற சபையிலே மாத்திரம் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபையிலே நாம் காணப்படுகிறோம். அந்த சபை ஐக்கியமாக இருக்கிறது, ஒரே சபையாக இருக்கிறது. அந்த சபையிலே நாம் காணப்படுகிறோம். ஆகவே எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்த்துதல் நம் மத்தியில் காணப்படும். கொரிந்து சபையாரே, நீங்கள் தனித்து இல்லை. கொரிந்து சபையாரே, நீங்கள் பிரிந்து இல்லை. கொரிந்து சபையாரே, நீங்கள் ஐக்கியப்பட்டு இருக்கிறீர்கள். ஆகவே பல மாநிலங்களிலே, பல இடங்களிலே இருக்கக்கூடிய சபையாருடைய வாழ்த்துதல் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கிறது. ஆகவே ஒருவர் பரிசுத்த முத்தம் செய்யுங்கள். உங்களுடைய முத்தங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஃபைனலி பிரதர், கடைசியாக சகோதரரே, ஒரு காரியம், ஃபேர்வெல். உங்களுக்கு இறுதியாக நான் என்ன சொல்கிறேன்? இறுதியாக சொல்கிற காரியம் என்ன? நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாக இருங்கள், சமாதானமாக இருங்கள். சமாதானம் காணப்பட வேண்டும். சமாதானம் இல்லை என்று சொன்னால் அங்கே அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாக தேவன் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ண முடியாது. உங்களுக்குள் இருக்கிற எல்லா விதமான வித்தியாசங்கள், எல்லா விதமான மார்க்க பேதங்கள்,
எல்லா விதமான சண்டைகள், சச்சரவுகள், எல்லா விதமான ஒழுங்கினங்களை உங்களை விட்டு தூரம் எடுத்து போடுங்கள். ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், ஆறுதல் அடையுங்கள், நற்சீர் பொருந்துங்கள். தேவ தத்துவத்தின் காரியங்களில் ஆண்டவருடைய குணாதிசயங்கள் நீங்கள் வளருவர்களாக காணப்படுங்கள் என்று சொல்லி கடைசியாக சொல்லும்போது சொல்கிறார். இதே எச்சரிப்பு நாமும் கூட எடுத்துக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே அவர் பேசி கொண்டிருக்கிறார். கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் என்ன பேசுகிறார்? நல்ல நற்சீர் பொருத்தங்கள், வளர்ச்சியுடையவர்களாக, தேய்மானமுடையவர்கள் அல்ல, வளர்ச்சி அடைந்தவர்களாக, வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏக சிந்தை நம் மத்தியிலே காணப்பட வேண்டும். ஆறுதலை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நாம் உபத்திரவப்படும் பொழுது ஆறுதலை பெற்றுக்கொண்டோம். அதே ஆறுதலை நம் சொந்த சகோதரருக்கும் சகோதரிக்கும் நாம் காண்பிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இறுதியாக நம்மத்தில் காணப்பட வேண்டிய காரியங்களை குறித்து பேசுகிறார். நம்மத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் காணப்படுகிறதா? நாம் சோதித்து பார்க்கலாம். வளர்ச்சியிலே நாம் காணப்படலாம். அன்பிலே வளர்ச்சி, சமாதானத்திலே வளர்ச்சி, இச்சையடக்கத்திலே வளர்ச்சி, எல்லாவற்றிலும் வளர்ந்து கொண்டே இருக்கணும். நாட்கள் செல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நோக்கி நாம் போக நெருங்க வளர்ச்சி அடைந்தவர்களாக காணப்பட, ஏக சிந்தை உள்ளவர்களாக காணப்பட, சமாதானம் உள்ளவர்களாக காணப்பட, மற்றவர்களுக்கு ஆறுதலை செய்கிறவர்களாக காணப்பட தேவன்தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பும் கிருபையும் உள்ள பிதாவே, இந்த அதிகாலை வேளையிலே நீர் எங்களை நேசிக்கிறபடியால் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி துதிக்கும். எங்கள் மத்தியில் ஏக சிந்தை காணப்பட முடியவில்லை. பிரிவினைகள், அநேக காரியங்கள் காணப்படுகிறது. நீரும் பிதாவும் ஒன்றாயிருப்பது போல நாங்களும் ஒன்றாயிருக்க நீதாமே எங்களுக்காக ஜெபம் பண்ணி ஏக சிந்தனையை தார், ஏக மனதை தார். ஆண்டவரே, உம்முடைய குணாதிசயங்களில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர நீதாமே உதவி செய்யும். உபத்திரவ நேரங்களிலே, கஷ்ட நேரங்களிலே நீர் சகலவிதமான ஆறுதலை எங்களுக்கு பொழிந்தீர். அவ்விதமான ஆறுதலை மற்றவர்களுக்கு நாங்கள் காண்பிக்க உதவி செய். யாவரோடும் சமாதானமாக இருக்க ஆண்டவரே நீதாமே உதவி செய்தால் பரிசுத்த முத்தங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் பரிமாற நீதாமே உதவி செய்தால் அதில் வஞ்சனை இருக்கக்கூடாது, துரோகம் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதம் அங்கே காணப்பட வேண்டும். நாங்கள் தனித்தில்லை, எல்லோரோடும் சமாதானமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் எங்களுடைய செய்கைகள் மூலமாக வெளிக்காட்ட நீதாமது செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறபடியே எங்களோட பேசுகிறேன், நன்றி செலுத்துகிறோம். அதிகாலை வேளையிலே இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே உமது பிரியமாக இருக்கு. ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய எங்களை அறிவுரைகளை நீர் சொல்லுகிறீர், அவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு உம்மால் ஆசீர்வதிக்கப்பட நீதாமே உதவி ஒத்தாசை செய்தல்ல வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை அருமையானவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் எடுக்க நல்ல பிதாவே, ஆமேன்.